வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கவிதா அந்த பத்திரத்தை எல்லாம் தண்ணியில் நனைஞ்சிட்டு அதை எடுத்து ஒப்பாரி போட்டு அழுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒன்னால தானடி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம லட்சுமியை போடி வீட்டை விட்டு அப்படின்னு வெளியே விரட்டி கழுத்தை குத்தி வெளியே தள்ளுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திரு அப்படியே கீழே விழுந்து கிடந்த நம்ம லட்சுமியை தூக்கி விட்டுறாங்க. என்ன என்னோட மனைவி இங்கே எப்படி அப்படின்னு அதிர்ச்சியில் நிற்க நேரமே நம்ம கவிதா சொல்கிறாங்க, இந்த மகா வீட்டுக்கு நல்ல இல்லை, இவ கண்டிப்பாக தரித்திரம்னு சொல்லுவேன், இவ இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வருது, இப்போ நான் வர அந்த ஆஃபீஸில் முக்கியமான ஆஃபீஸில் முக்கியமான ஃபைலு அது ஃபுல்லாக நனைஞ்சி போச்சு, இது எல்லாமே இவளாலலாம் திரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், அத்தை அந்த ஃபைலை வேணால் ரெடி பண்ணி தாங்க, மறுபடியும் நான் சைனை போட்டுக்கிடலாம், ஆனால் இவ எதுக்காக இங்கேருந்து போன எங்கள் அம்மாவை இவளை விட யாருமே நல்ல விதமாக பார்க்க முடியாது அப்படின்னு இவ இங்கே தான் இருப்பா அப்படின்னு நம்ம கவிதாவை எடுத்து எரிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம திரு. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டுனாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் ஃபைலில் சைனை வாங்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்துட்டு வந்துட்டு இருந்த நம்ம கவிதாவை எண்ணெயை அந்த விளக்கு அணையாமல் இருக்க ஊற்றணும் அப்படின்னு எண்ணெயை ஊற்ற போன நம்ம மகா கையிலேருந்து எண்ணெய் பாட்டில் தவறி கீழே விழுந்து எண்ணெய் கொட்டுது. நம்ம கவிதா அப்படியே கால் வலிவி அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. அந்த ஃபைல் எல்லாம் அப்படி தெரிச்சு பதறி எல்லா ஃபைலில் உள்ள பேப்பர் எல்லாம் பறக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் உருளியில் இருந்த தண்ணியில் விழுந்து குவிந்து போகிறது. அதை எடுத்து வச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கவிதா. அவளுக்கு உள்ளதை பார்த்த உடனே மொத்த குடும்பம் வராங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொன்ன நேரம், ஐயோ இந்த திருவோட சொத்து மொத்தையும் வாங்கி இந்த ஃபைலில் பத்திரத்தில் சைன் போட்டு வச்சேன், இந்த மொத்த சொத்தம் என்னுடையது அப்படின்னு நான் உரிமை கொண்டாடலான்னு நினச்சேன், ஆனால் நிலைமை தலைகீழாக மாறிச்சு. அந்த ஃபைல் எல்லாம் இப்போ குவிந்துடுச்சு, நான் வாங்கினதுக்கு பலன் இல்லாமல் போயிட்டு நான் எல்லாத்தையும் எனக்காக எழுதி வாங்கிட்டேன்னு நினச்ச நேரம் இது மட்டும் எப்படி இந்த மகா அப்படியே தடுத்து நிப்பாட்டிட்டா. ஆனால் எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்குனது இந்த மகா தான். இவ தான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வலுவை வச்சு இப்போ பத்திரம் வாங்கினதுக்கு பலனே இல்லாமல் போயிட்டு எல்லாத்துக்கும் காரணம் இவளா இருக்கும் நேரம் என்ன வீட்டுக்குள்ளே இவளை எதுக்காக வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம கவிதா நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம காஞ்சனாவுக்கும் பயங்கரமான கோபமாக வருது. கவிதா நான் இவ தரித்திரம் பிடிச்சவ அப்படின்னு சொல்ல நேரம், நீ நம்பலை, இப்போ கேட்டியா, இப்போ நீ செய்த செயலால் இவ எப்படி வழுக வச்சா உன்னை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இவளை இந்த வீட்டில் அடைஞ்சு வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு தாண்டி வேணா இவளை களத்தை புட்டி வெளியே தள்ளுவோம் அப்படின்னு அந்த இடத்துல தள்ளி விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பத்திரத்தில் அப்படி தான் என்ன தான் இருக்குது, எதுக்காக இந்த அம்மா இவ்வளோ கவிதா அம்மா கோவப்படுறாங்க அப்படின்னு அந்த இடத்துல புரியாமல் நம்ம லட்சுமி வெளியே தள்ளிவிட நேரம் இருக்காங்க. ஆனால் ஒரு அதிர்ஷ்டவசமாக நம்ம திரு கண்ணில் லட்சுமி பட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன நான் தொட்டு தாலி கட்டின என் மனைவி எப்படி இங்கே அப்படின்னு அதிர்ச்சியில் நம்ம லட்சுமி இருக்காங்க. கஷ்டப்பட்டு திருவுக்க சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி வாங்கினோன்னா இந்த மகாவால் இப்போ பத்திரம் எல்லாம் நனைஞ்சி கை நழுவி போயிட்டு இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு கழுத்தை குத்தி வெளியே வீட்டை விட்டு தள்ளி போடுறாங்க நம்ம கவிதா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம திரு வராரு. என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு பார்க்க நேரம் நம்ம மகாவை பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன நான் தொட்டு தாலி கட்டின மனைவி, என்னோட மனைவி இங்கே எப்படி, இவளை தேடி நான் எங்கெல்லாமோ அலைஞ்சேன், ஆனால் ஒரு கட்டத்தில் இப்போ தான் அவள் என் வீட்டிலே எங்கள் அம்மாவை கவனிக்க மகாணி இருந்தது இந்த லட்சுமி தானா அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம திரு அத்தை எதுக்காக நீ இங்கே இப்போ இவளை வெளியே தள்ளுறீங்க அப்படின்னு சொல்ல நேரம், உனக்கு தெரியாது, இவளால் இப்போ நம்ம ஆஃபீஸில் உள்ள ஃபைலு நீ சைன் பண்ணது எல்லாமே நனைஞ்சி போச்சு, இந்த பாரு இதுக்கெல்லாம் காரணம் இவ தான், அதுவும் இல்லாமல் என் தலையில் வேறு அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்ல நேரம், இது அவள் கையில் இருந்து தவறி விழுந்த என்ன, அதுக்காக இவளை துரத்த முடியாதட்டா, எங்கள் அம்மாவை இவளை விட யாருமே சிறந்ததாக பார்த்துக்க முடியாது, அவள் இங்கே தான் இருப்பா, எங்கேயும் போக முடியாது அப்படின்னு அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம லட்சுமிக்கு ஆதரவாக திரு.
அதோட பார்த்தோன்னா கீழே விழுந்து கிடக்கிற நம்ம லட்சுமியை கை கொடுத்து தூக்குறாங்க. இதை பார்த்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம காஞ்சனாவும் வந்து காருடைய நோன்புக்கு வந்தவங்க அவங்க வந்து நம்ம லட்சுமியை வந்து கை கொடுத்து தூக்கிறத பார்த்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நீ நினச்சிடும் அது நடந்துட்டு என் பொண்ணு வாழ்க்கையில் இவளால் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து குறி சொல்லவை வந்து சொல்லிட்டு போனது இப்போ உண்மைதான் ஆக போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என் பொண்ணு தான் அப்படின்னு வந்து அப்படியே போய் அரண்டு போய் நிற்கிறாங்கங்க நம்ம காஞ்சனா. அப்போ தான் நம்ம கவிதாட்ட சொல்கிறாங்க, இந்த பார்த்தியா நான் சொன்னதெல்லாம் உண்மை. இப்போ கூட இவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம கதை அதோ கதியாகும். இவளை வீட்டை விட்டு கழுத்தை குத்தி வெளியே தள்ளணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இது உன்னோட வேலை அப்படின்னு சொல்ல நேரம் அக்கா ஒரு திருட்டு பழியை இவ மேலே கட்டி இவளை வீட்டை விட்டு துரத்தேங்க்கா, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு வந்து கவிதா வந்து சொல்கிறாங்க. ஒரு விலையுயர்ந்த பொருளை எடுக்கிறாங்க கவிதா. அதை வந்து நம்ம லட்சுமிக்கு பேக்கில் வைக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேக்கில் வைக்க போன இருந்தால் நம்ம லட்சுமி பேக்கில் இருந்த அந்த லட்சுமி கல்யாண ஃபோட்டோவை பார்த்து அப்படியே ஷாக்கிங்கில் இருக்கிறாங்க நம்ம கவிதா. என்னது வந்து இவளை தொட்டு தாலி கட்டுன்னு புருஷனா, என்ன ஒரு இது அப்போ காஞ்சனாவோட பொண்ணு திவ்யா என்ன ஆவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போகிறாங்க. இதை வச்சே நான் வந்து பிளாக்மெயில் பண்ணுறேன். இப்படி ஒரு உறவு இருக்கிறதுனால நீ இந்த வீட்டில் மருமக அந்தஸ்து பிடிக்க தான், அப்போ நீ தெரிஞ்சுதான் அந்த வம்சாவளி விளக்க ஏத்தனியாடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க கவிதா. இது ஒரு விஷயத்தை வச்சு நான் எவ்வளோ தூரம் மடக்கிறேன் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த பத்திரம் போனால் இருக்க என்ன இந்த ஃபுல் எவிடன்ஸே இருக்குது. இவளுக்கும் வேலைக்காரிக்கும் வந்து கல்யாணம் ஆன எவிடன்ஸ். இதை வச்சு நான் இந்த குடும்பத்தில் இருந்தே இவனை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு இது ஒரு நல்ல வசதி வாய்ப்பு அப்படின்னு வந்து அந்த ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தன்னோட கல்யாண ஃபோட்டோவை பார்க்க மகா பேக்கை துறக்கிறாங்க. ஃபோட்டோ இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்கே என் ஃபோட்டோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிறாங்க. காஞ்சனா கிட்ட இப்போவே இந்த விஷயத்த சொல்லலாம், சொன்னால் எல்லாம் குடிமொழிகி போயிடும். அதுக்கு பிறகு வந்து வந்து காஞ்சனாவோட பொண்ணு வாழ்க்கையில் வர முடியாது. இந்த மகா வந்து ஓனராக ஆகிடுவா. அதுக்கு பிறகு இவ கீழே வாழ வேண்டிய நிலைமை வந்துடும். இந்த வேலைக்காரி வீட்டுக்காரி ஆனக்கரையாக மாறிடும். அதுக்காக காஞ்சனா கிட்ட இப்போ சொல்லண்டா, எப்போ போட்டு தள்ளணுமோ இந்த விஷயத்த அப்போ நம்ம சாதுரியமாக இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு நம்ம கௌதமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கவிதா. இந்த பாருங்கள் பெரிய பயங்கரமான ஷாக்கிங் நியூஸ். இந்த அவ்வளோ நான் நல்லவன்னு நினச்சேன், ஆனால் அவன் நல்லவன் இல்லை. இந்த வேலைக்காரியை வர கல்யாணம் பண்ணியிருக்கான், கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான். என்ன சொல்கிற கவிதா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமாம் அவனுக்கு பேக்கில் அந்த மகாலோட பேக்கு நோண்டி எதையாவது ஒன்று வச்சு திருட்டு பழியை கட்டலான்னு பார்த்தா அந்த பேக்கில் இருந்து தான் எனக்கு இந்த ஃபோட்டோ கிடச்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், ஓஹோ இப்படியெல்லாம் வந்து முகுந்தனுக்கு பையன் பண்ணியிருக்கானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து நினைக்கிறாங்க.